நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. தாவேக வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம் சுபா. நாளைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் 2ஆம் கட்ட விசாரணைக்கு ஆஜராக உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி டெல்லி சிபிஐ அலுவலகத்திலிருந்து சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அளித்திருக்கிறார்கள். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேக பிரச்சார நிகழ்வின் போது 41 பேர் உயிரிழந்த பெருந்துயரம் தொடர்பான விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதனுடன் தொடர்புடைய முக்கிய நபர்கள் மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரணை முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த என் ஆனந்த், ஆதவர்ஜுனா, மதியழகன், நிர்மல்குமார் ஆகியோரிடம் ஏற்கனவே 3 நாள் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 12ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதற்காக 12ஆம் தேதி தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் அங்கிருந்து கார் மூலம் நேரடியாகவே சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றார். காலை 11 மணிக்கு ஆஜராகுமாறு சிபிஐ சார்பில் சம்மன் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து அவர் 11:45க்கு ஆஜராகினார். சிபிஐ அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டனர். கரூரில் நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்தது குறித்து பல்வேறு கோணங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கூட்டம் நடைபெற்றிருந்த இடத்திற்கு விஜய் காலதாமதமாக வருவதற்கான காரணங்கள் என்ன? தாமதம் காரணமாக நிழலின் மேலாண்மை பாதிக்கப்பட்டதா? மக்கள் காயமடைந்து விழுந்த போது ஏன் உரையை நிறுத்தவில்லை என்பன போன்ற கோணத்துல பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. மேலும் கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? உயிரிழப்புகள் ஏற்பாடுக்கான சூழ்நிலை எப்போது தெரிய வந்தது? அதனை தடுக்கும் வகையில் உங்கள் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக விஜய் பொங்கல் நிகழ்ச்சிக்காக சிபிஐ அதிகாரிகளிடம் விசாரணைக்காக விலக்கு கேட்டிருந்தார். விசாரணை நடைபெறும் சிபிஐ தலைமை அலுவலகம் அமைந்துள்ள லோத்தி எஸ்டேட் பகுதியில் வழக்கமாக குறைந்த எண்ணிக்கையிலான காவல் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். ஆனால் விஜய்க்காக பல்வேறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். விஜயிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் 2ஆம் கட்ட விசாரணை பொங்கலை முடித்துவிட்டு தற்பொழுது விஜய் நாளை ஆஜராக இருக்கிறார். இன்றைய தினமே அவர் டெல்லி செல்லக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அடுத்த கட்டமாக விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகம். அதாவது கட்சி தொடங்கியதிலிருந்து 2 ஆண்டுகளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய முடிவுகளை எடுப்பது ஜான் ஆரோக்கியசாமி தான். ஆரோக்கியசாமியினுடைய வழிகாட்டுதலின் பெயரிலே தமிழக வெற்றி கழகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விஜயனுடைய அரசியல் கருத்துக்களாக இருக்கட்டும், அறிக்கைகளாக இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே ஜான் ஆரோக்கியசாமியினுடைய அவர் தான் முடிவெடுப்பார் என்ற காரணத்தில் தான் அவரை அழைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த வாரம் அவர் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராவார் என்றும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.